இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். சார், ரிப்போர்ட் வந்துருச்சு சார். அப்புறம் விஷ பாட்டில் கிடைச்சிருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட மேட்சிங்கும் கிடைச்சிருச்சு சார். வண்டியை ரெடி பண்ணுங்க. எஸ் சார். வாங்க இன்ஸ்பெக்டர் சார், வாங்க. என்ன விஷயம், நீங்க இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கீங்க? ஆமா, உங்களுக்கு விஷ பாட்டில் இருந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சதா? எங்களுக்கு விஷ பாட்டில் இருந்து உன் புருஷன் மனோஜோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இல்ல, அப்படி எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? அத மனோஜ் தான் சொல்லணும். மனோஜ் எங்க? உள்ள அவரோட ரூம்ல இருக்காரு. மனோஜ், இன்ஸ்பெக்டர் சார் வந்திருக்காரு. மனோஜ், மனோஜ், மனோஜ் சார். மனோஜ், 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 தொடாதீங்க. மனோஜ், இல்ல மாமா. மனோஜ், மெதுவா. மனோஜ், ஐயோ மனோஜ், மனோஜ் எழுந்திரு மனோஜ். பூஜா, மனோஜ், மனோஜ், பூஜா இரு, பூஜா பூஜா இரு, ஒரு நிமிஷம் இரு. மனோஜ் எழுந்திரு, மனோஜ் எழுந்திரு. அழாத பூஜா, இப்படி எல்லாம் தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. ஐயோ மனோஜ். சார், சூசைட் நோட் மாதிரி தெரியுது சார். நான் மனோஜ் சர்மா. இந்த கடிதம் மூலமா நான் ஒத்துக்கிறேன். நான் தான் என்னுடைய தம்பி விஜய், என்னுடைய அப்பா அம்மா யசோதா அப்புறம் முரளி சர்மாவை நான் தான் விஷம் வச்சு கொன்னேன். எங்களோட சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா விஜயை தான் அதிகமாக நேசிச்சாங்க. அந்த பார்ஷியாலிட்டியை என்னால் பொறுத்துக்க முடியல. அப்பா. சொல்லுப்பா. அப்பா, இது பாருங்க, எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அடடா, பிரமாதம். 90% ஸ்கோர் பண்ணிருக்கேன். சபாஷ் மகனே, என்கிட்ட கொடுங்க. அடடடடா, ரொம்ப பிரமாதம். எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே, என் புள்ள என் பேரை ஒரு நாள் காப்பாத்துவான்னு. எனக்கு நல்லா தெரியும் விஜய் நிறைய மார்க் வாங்குவான்னு. அவனை பாரு, ஒரு அண்ணன் மாதிரியா நடந்துக்கிறான். ஏன்டா நீ அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்க? இங்கே பார், 90% மார்க் வாங்கியிருக்கான். 90%. அப்பா, நானும் தான் 80% வாங்கியிருக்கேன். 80%க்கும் 90%க்கும் 10% டிஃபரன்ஸ் இருக்கு. அது ஒருத்தன் வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது உனக்கு எங்க புரிய போகுது? இதெல்லாம் புரிஞ்சிக்க மூளை வேணும், மூளை. இப்ப நீங்க ஆரம்பிக்காதீங்க. ஏன் தேவையில்லாம எல்லாரும் மூடி கெடுக்கிறீங்க? நான் போய் எல்லாருக்கும் பாயாசம் பண்ணி எடுத்துட்டு வரேன். அதுவும் நம்ம பையன் பாயாசம்னா உயிரை விடுவா. ரொம்ப பிடிக்கும் இல்லையாடா விஜய்? ஆமாமா. இப்ப நான் போய் பாயாசம் பண்ணி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. வரேன், இருங்க, இதோ வந்துடுறேன். பாடா, ஜீவோ கிடைச்சிருச்சு. ரொம்ப நல்லதா போச்சு. நமக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.
மனோஜனா. ஏய் ராகுல், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எனக்கு எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு. அட்வைஸ் கொடுங்கண்ணா. அதுக்கு என்ன, வீட்டுக்கு வா. அப்புறம் நீ அட்வைஸை மனோஜிட்ட இல்லை விஜய்கிட்ட வாங்கு. ஏன்னா அவனை விட இவன் தான் ரொம்ப புத்திசாலி. ஆமாம், ஒரு விஷயம் தெரியுமா, அவன் காலேஜ் கூட முடிக்கல, அதுக்குள்ளே 4 கம்பெனிலேருந்து ஆஃபர் லெட்டர் வந்தது. ஆனால் மனோஜை பாரு, இன்னும் கூட அவனுக்கு வேலை கிடைக்கல. விஜயண்ணா, அப்போ நீங்கள் அட்வைஸ் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா. வெறுனா இப்போ வீட்டுக்கு வா. இல்லை, நான் சாயங்காலம் 6 மணிக்கா வரேன். சரி சரி, போகலாம். ம். அப்பா அப்பா நில்லுங்க. என்ன டீக்ரேட் பண்ணி பேசுறதுன்னா உங்களுக்கு தனி சந்தோஷம் இல்ல? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நீ என்னை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க. எனக்கு எல்லாம் சரியா தான் புரியுது. சின்ன வயசுல இருந்தே பாக்குறேனே, அப்போல இருந்து இப்ப வரைக்கும் பொம்மையோ இல்ல ட்ரெஸ்ஸோ எல்லாத்துலயும் விஜய்க்கு தான் முதல் உரிமை. அப்படிலாம் இல்லப்பா. நாங்க உங்க 2 பேருக்கு இடையில வேறுபாட காட்டவே இல்லை. போய் எனக்கு வேலை இல்லைங்கிற விஷயத்த ராகுல்கிட்ட எதுக்காக சொல்லணும்? அவன் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன்ப்பா. நான் சொன்னது உண்மைதானப்பா. ஆனாலும் நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஆமாண்ண, நீ தேவையில்லாம இந்த விஷயத்தை பெருசாக்குற. நான் உங்களுக்கு தம்பியா இருந்தா கூட இந்த வீட்டோட எல்லா செலவையும் நான் தான் பாக்குறேன். அதனால தான் நீங்க இன்செக்யூர்டா ஃபீல் ஆக்குறீங்க. இதே இன்செக்யூர்னால தான் தேவையில்லாம இப்படி கத்திட்டு இருக்கீங்க. இன்செக்யூர்? எனக்கு இன்செக்யூரா? அதுவும் உன்கிட்ட? இங்க பாருங்கண்ண, மேல கை வைக்காதீங்க. காட்டின என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? எனக்கு பணம் கொடுக்க மாட்டேன் சொல்றா. என்ன பணம் தானே கொடுக்க மாட்டேன்? விஜய், இல்ல வீட்டை விட்டு துரத்திருவியா? சொல்றா. தயவு செஞ்சு மரியாதையா பேசுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க சொன்னதான் நான் பண்ண வேண்டியதா இருக்கும். உன் மேல உனக்கே ரொம்ப பெருமை இல்ல? எனக்கு மட்டும் வேலை கிடைக்கட்டும்டா. உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன். இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல்.